சந்தோஷமாக இருக்குது. செடாய் எல்லாருமே சந்தோஷமாக அனுபவிக்கிற மாதிரி, என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஏன்னா எல்லாம் தொழிலெலாம் வந்தாங்க, அவங்க தொழிலை பற்றி பேசினாங்கங்கிற மாதிரி இல்லாமல் குடும்பத்தோடு வந்து இதுக்கு முன்னாடி டான்ஸும் பாட்டும் ஆடலும் மிரட்டல். உண்மையிலே அதுக்கு ஒரு செடாய்க்கு எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டணும். ஆனால் நான் இப்பயே பார்த்துட்டேன், வாழ்க்கையில் ரொம்ப சின்ன வயசு என் தம்பி ரியாஸ், அவர் இயங்குகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது இயக்குற விதமும் இயங்குகிற விதமும். இந்த சின்ன வயசில் எல்லாருமே தொழிலதிபர்கள், எல்லாருமே யாரும் சோட போகிற ஒன்றா சேர்ந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டம் பார்க்கும்போதே தெரியுது, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார், இரர் பலர் ஆகிய காரணம் நோக்கார், சிலர் பலர் நோலாதவர்னு சொல்லுவார். எத்தனையோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ பேர் வந்து போட்டியில் இருப்பாங்க, ஆனால் சிலர் பலர் தான் ஜெயிப்பாங்க, சிலர் பலர் தான் அதாவது இந்த விஷயத்தில் முன்னேறி வருவாங்க, அவங்க எடுத்த கொள்கையிலிருந்து முன்னேறி செல்வாங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லுவார் அந்த குறளில். அது மாதிரி இந்த மேடையில் இருக்கிற அத்தனை தனவான்களும் பெரிய தொழிலதிபர்களும் என்ன இந்த மேடையும் இந்த லைட்டும் பார்க்கல, அந்த பிரம்மாண்டம் எனக்கு கண்ணாடி போட்டாலும் பார்க்க முடியல. ஆனால் அது ரசிக்கிற மாதிரி இருக்குது. நான் சொன்னேன் ரசிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம பார்க்க முடியல. ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டோம். ஆனால் இந்த தலைமுறையை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த செடாய் இவ்வளவு திட்டமிட்டு இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாகவும், ஆக ஊர் கூடி தேர் இழுக்கிறது. இந்த தேர் தமிழ்நாட்டுக்கே பவனி வர வாழ்த்துக்கள் வழங்குகிறேன். நன்றி. ஒரே ஆள் அட் அ டைம்ல விஞ்ஞானம், விவசாயம், வியாபாரம்னு மூணுலையும் க்ளோ ஆக முடியும் அப்படின்னா அது இவரால் மட்டும்தான் முடியும். பலத்த கரகோஷங்களுடன் இன்றைய ஸ்பெஷல் கெஸ்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மிஸ்டர் பூபேஷ்